வாழ்க வளமுடன்ங்க. இன்னைக்கு 40 வயசு தாண்டினாலே எல்லாருக்குமே கிட்னில கல்லு கட்டின்னு எல்லா பிரச்சனையும் வந்துடுது. இதை சரி பண்ண கடவுள் நமக்கு கொடுத்துருக்க அற்புதமான வரம் தான் வெள்ளை ரணகல்லி செடி. இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது கல்லு கட்டி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கரைச்சிடும். அது மட்டும் இல்ல, கிட்னில இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுக்களை கம்ப்ளீட்டா வெளியேற்றிடும். கிட்னி ஃபங்க்ஷன் சூப்பரா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளை ரணகல்லி இலையை தொட்டு பார்த்தாலே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு கிட்னியோட சூட்டை குறைச்சி நல்லா கூலிங் ஆக்கிடும். அதாவது கிட்னி ரொம்ப சூடாக இருக்கிறது தான் அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கான முக்கியமான காரணம். அதோட வேர் பிரச்சனையவே இந்த ரணகல்லி இலை சரி பண்ணி கொடுத்துருங்க. இந்த வெள்ளை ரணகல்லி இலையில வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அதை அப்படியே நம்ம சும்மா சாதாரணமாக கையில் புழிஞ்சாலே போதும், தண்ணி நிறைய ஜூஸ் மாதிரி வந்துடும். அடுத்து இந்த வெள்ளை ரணகல்லி இலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ரணகல்லி இலையை வெறும் வயிற்றுல மட்டும்தாங்க எடுத்துக்கணும். அப்போதான் அதோட ரிசல்ட் 100% பாசிட்டிவாக இருக்கும். ரணகல்லி இலை, சோம்பு, சீரகம் சேர்த்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வர்ற அளவுக்கு கஷாயமாக தயாரிச்சுக்கணும். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து தான் குடிக்கணும். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுக்காதுங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான இலைகள் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக கஷாயம் போட்டு உடனே குடிக்கணும். அதை ஆற வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி குடித்தாலும் பலன் கண்டிப்பாக கொடுக்காது. பச்சையாக வெள்ளை ரணகல்லி இலை சாப்பிட்லாமா அப்படியே, அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கமெண்ட்டில் கேட்குற கேள்விங்க. பச்சையாக இந்த இலையை அப்படியே சாப்பிடும்போது நிறைய பேருக்கு குமட்டல் வாந்தி ஏற்படுதுங்க. அதனால் கஷாயமாக சாப்பிட்றது ரொம்ப சுலபமான நல்ல வழி. நம்மளுடைய மனசுக்கும் ரொம்ப அது பாசிட்டிவாக இருக்கும். கஷாயம் எவ்வளோ நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது நம்மளோட கிட்னி கல் சைஸை பொறுத்ததுங்க. சின்ன கல்லாக இருந்ததுன்னா 10 நாள் பயன்படுத்தினாலே போதுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும், அது கரைஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருடைய உடம்பு, வயது, நோய்த்தன்மைக்கேற்ப மாறுபடுங்க. அதனால் நல்ல அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதற்கு பின்னாடி பயன்படுத்தலாங்க. என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி செடி வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, தயவு செய்து கால் பண்ணாதீங்க, எடுக்க முடியாது. நான் மெசேஜ்லேயே உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். செடி கூரியர் பண்ணி விடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.